வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ரயில்வே துறையில் ஒரு புதிய வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 3993 காலி பணியிடங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஇ, டிஎம்எஸ் போன்ற நிறைய பதவிகள் இருக்குது. மினிமம் நீங்கள் 10th பாஸ்லேருந்து டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் 13 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலையும் வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். இதோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் டெப்போ மெட்டீரியல் சூப்பரன் அப்படின்ற கேட்டகரி தான் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. எல்லா டீட்டெயிலுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன வேணுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் 14/8/2026 ஸ்டார்ட் ஆகிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் 13/9/2026 வரைக்கும். ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு, அதாவது மெயில் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஃபீஸ் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15/9/2026 வரைக்கும் நமக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷனை பொறுத்தளவுக்கு ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. ஜாப் ரோலை பொறுத்தளவுக்கு ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரன் அப்படின்னு கேட்டகரியில் தான் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஜாப் லொக்கேஷன் வேரியஸ் லொக்கேஷன்ஸ் அக்ராஸ் இந்தியன் ரயில்வே. ஸோ ஆல் ஆர்ஆர்பிலேருந்து நமக்கு இருக்குது. இதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதில் டோட்டலாக 3993 வேக்கன்சிஸ் இருக்குது. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸ்டார்டிங் டேட்டு, லாஸ்ட் டேட்டு, ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டைம், அதே மாதிரி அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணுறதுக்கும் 16லேருந்து 25 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீட்டெயில் சப்மிஷன் அது வந்து பார்த்திங்கன்னா 30 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேக்கன்சிஸ் நம்ம பார்த்தோம் 3993 வேக்கன்சிஸ் எல்லா பக்கத்துலேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் இல்லை டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி ஸ்டார்டிங் 35,400 அப்படின்ற பேசிக் பேயில் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது லெவல் 6 8th பே படி ஸ்டார்ட் பண்ணி இது கூட ஹச்ஆர்ஏடிஏ அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஏஜ் லிமிட் மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 33 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டேஜ் 1ல் ஒரு சிபிடி இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி சிபிடி 2 இருக்கும், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 500 rupees வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன அப்படின்னா அதில் 400 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். இதே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 250 உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிரும். நீங்கள் எக்ஸாம் வந்து சிபிடி 1 வந்து அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாலே ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிரும். அப்போ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 100 ரூபா அப்படின்றது தான் ஃபீஸு. ஸோ அதை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான rrb.indianrailways.government.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயிலை ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது மட்டும் அப்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண கடைசி தேதி 13/9/2026. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலும் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் ஏதாச்சும் வீடியோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே எல்லா அப்டேட்டுமே வந்துடும், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இதே மாதிரி மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.